காஞ்சிபுரம் இட்லி செய்யலாம் வாங்க. காஞ்சிபுரத்தில் இந்த இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. 2 பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 அழாக்கு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் கருப்பு உளுந்து இருந்தால் கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெந்தயம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊறட்டுங்க அரிசி. அப்போ தான் நல்லா வந்து பஞ்சு மாதிரி வரும் இட்லி. தண்ணி ஊற்றாதீங்க, கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கினீங்கன்னா புளிச்சு வரும்போது நல்லா வந்து கெட்டியாக வந்துடும் மாவு. மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. நல்லா புளிச்சு வந்துச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க, சளி பிடிச்சின்னு இருக்குது, பேசவும் முடியல. மிளகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகு சீரகம் வந்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். சுக்கு, 2 டீஸ்பூன் நெய், வேர்க்கடலை, முந்திரி போட்டுக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போடணும். இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து செவக்க வறுக்கட்டும். அந்த இடித்து வச்ச மிளகு சீரகம் போட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இட்லி. இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லை. மிளகு பொடி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரே இட்லியே நல்லா இருக்குது. சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோ மணமாக இருந்ததுங்க இட்லி. டேஸ்ட்டாக இருந்தது. தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நான் மந்தார இலை போட்டுக்கினேங்க. இதுதாங்க காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான இட்லி. நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம வந்து டம்ளரில் ஊற்றுறோம். நல்லா வெந்து வந்துச்சு. பஞ்சு போல் இருந்ததுங்க இட்லி. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. நல்லா பிரித்து எடுங்க. சூப்பரான இட்லி ரெடிங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குதுங்க, அங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. மிளகா பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு தான் பாருங்களேன். இன்னும் வேணும் வேணும்னு